என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான், ஆன்மீக பாடல் தேடுறதில்ல. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான், நான் ரொம்ப பவரானுவேன் இல்லை, ஆனால் என் புள்ள என்னை விட பவரானுவேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும், சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது, மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், அடடே இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யல, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கட்டாத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உதினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை, ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும். அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுகு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும், அதுதான். அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும், எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும், சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான், கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருந்தானே இருப்பான், தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும், பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்க என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க, ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல அவர், இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறாங்க, கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான், அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பத்மமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவில்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூப்பிட்டு ஓடிட்டான், போலீஸ் எடுத்துக்கணும். இவர் அடிபட்டார், ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட்டு 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டு கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏண்டா உனக்கு புத்தி இல்லையாடா, அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கு என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான், எதானா இழந்தாட்டான இழுந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதுதான் மனுஷன் தன்மை. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா கால் ரொம்ப முண்டியாக இருக்கும், இப்போ மாற்றுத்திறனாளி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணு ரொம்ப கலங்குதையா, ஏன் இவங்கள இப்படி படைச்ச, நாம் 2 காலோட 2 கையோட நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க. அந்த கஷ்டத்தை கூட அவங்க நினைக்காம அந்த விஷயத்தை அதை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அந்த இதை கூட நம்மளால பண்ண முடியல.
அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது, அழுக வருது. அந்த வலியை நம்மளால வாங்கிக்க முடியல. ஆனா அது அவங்க படுற வலி நமக்கு புரியுது. இது என்னய்யா எனக்கு புரியல. இப்போ ரோட்ல யாராச்சும் பிச்சை எடுக்கிறாங்கன்னா, இப்போ அந்த காசுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வலி நமக்கு புரியுது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகவும் முடியாது. ஆனா அந்த இடம் என்னால் அதை சொல்ல முடியலையா, நம்ம கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்மளை கொண்டு வந்து வைக்குது ஐயா. என்னவா இருக்கும்? நமக்கு கை காலெல்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டான், யாருக்கோ குறையாக கொடுத்துட்டான். என்னவா காரணமாக இருக்கும்? அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களா? அதே தான். ஆனால் இது பாவ புண்ணியம் தான். அவங்க பாவத்தெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு யாரையும் அவங்கள கேவலப்படுத்தவே கூடாது. நமக்கு இல்லாத ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது. நாம் தடுக்கி விழுந்தா ஏந்துக்க மாட்டோம். அவங்க ஆரம்பத்தில் இருந்தே துன்பம் பட்டு 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 இதை எப்படிதான் நான் கடந்து போகிறதுன்னு போராடி 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 நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு நாளும் அவனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது முடிகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை போராட்டம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தான் கஷ்டப்பட்டிருப்போம், அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பாடுபட்டிருப்பான். அப்போ நமக்கெல்லாம் இல்லாத அந்த வைராகியமும் சில டைமில் அந்த வைராகியம் என்னத்தையுமே இருக்கும், பார்க்குறவங்களுக்கு திமிர் மாறி தெரியும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு இப்படி இருந்தால் திமிர் மட்டும் போல பண்ண. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உண்மையில சொன்னால் அது திமிர் இல்லை, அது வைராகியம். அந்த திமிரும் வைராகியம் தான் அவங்கள கீழே விடாமல் தடுத்து காப்பாற்றின்னு இருக்குது. இதை புரியாத கூட்டம் அவங்கள கேலி கிண்டல் பண்ணுது. ஆனால் நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. எல்லாம் இருந்தாலும் வீணா எழுந்துக்க மாட்டோமே. அவன் எல்லாத்தையும் தாண்டி போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய வைராகியம் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறவன் எவ்வளோ பலமான ஆளாக இருப்பான். உடலால் குறைவாக இருந்தாலும் உள்ள தலைவில் அவங்களாம் பெரிய ஆளாக இருக்கும். அது நமக்கு புரியல. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. அறிவு உள்ளவன் எல்லாத்துலேயும் கற்றுப்பாமா, அறிவு இல்லாதவன் எதை பார்த்தாலும் கற்றுக்காம போயிதான் இருக்கான். கடந்து போகிறவங்க இங்கே நிறைய பேர், கற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அது அவங்கவுங்க கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அதாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஐயா, சாப்பாடு ரெடியாக இருக்கு, போய் சாப்பிட்டுட்டே வந்துடுங்க. யாரும் போகிற மாதிரியே தெரியல பொழுதா? போகிற ஐடியா இல்லை. சரி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சொல்லுங்க சாமி. சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அவங்களுக்கு நம்ம சிலை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். அவர் ஒளியாகவும் இருக்கார், ஜோதியாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கு, எல்லாமே இருக்கார். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஐயா. அவரை பிடிச்சா நம்ம அவரை நம்ம பார்க்கலாம், அந்த ஒரு நிலை. ஆனால் அந்த ஓம் நம சிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இப்போ ஓம் சர்க்குரு நித்யானந்த சாமி குருவே போற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, ரெண்டுக்கும் ஒன்று தானையா? ஒரு அம்பாள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு. இப்போ ஒரு ஒரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. வடிவமே இல்லாத போது நீ எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஒரு வடிவம் ஒரு அடையாளம்னு வரும்போது சிவனை சொல்லக்கூடிய மந்திரத்தை குருவு சொல்லக்கூடாது, சிவனுக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை அம்பாளுக்கு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் ஒரு ஒரு வடிவத்துக்கான மந்திரம். வடிவம் கடந்த பிறகு மந்திரத்துக்கு வேலை இல்லை. அப்போ குருன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா சிவாய நமன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட புனிதமானது அவருடைய திருநாமமான நித்யானந்தாய நமக. இப்படி சொன்னாதான் அவருக்கு காதில் விடும். ஏன்னா அவர் அதுக்காக தான் வந்தார். என்னை யார் கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்னு உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் போயினே இருக்கிறீங்க, என் பேரை சொல்லி கூட்டா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? இல்லை நீங்கள் போயினே இருக்கிறீங்க, உங்கள் பேரை சொல்லி கூட்டா நான் திரும்பி பார்ப்பேனா? அடையாளம் இருக்குதுல்ல. குருவுக்கும் ஒரு அடையாளம் உண்டு, தெய்வத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அவங்க அப்படி தான் கூப்பிட்டாகணும். ஆமாம். இப்போ நான் பாட வாங்குற வரையுமே ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். பாட வாங்கினதுக்கப்புறம் குருவை நாடாமல் நம்ம போய் சிவத்தை அடைய முடியாது. அப்போ குருவோட நாமத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம சிவத்தை அடைய முடியும். அப்படின்னா அப்பையிலேருந்து ஒவ்வொரு நாளுமே இவரோட நாமம் நான் சொல்லலைனாலும் அந்த நாமம் எனக்கு உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் நாமம் தான் எனக்கு பெருசாக தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்காருன்னு நினச்சி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த அனுபவத்தினால தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டே இருந்தால் நான் இன்னுமே இன்னும் பக்குவப்பட்டு நான் வந்துட்டே இருப்பேன். எனக்கு சந்தோஷமே வேணாம், எனக்கு ஒரு இன்பமே வேணாம், இந்த துன்பமே எனக்கு போதும். ஏன்னா இந்த துன்பத்தில் தான் நான் நானாக இருக்கேன். நான் என்ன, என் மனம் என்ன, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. நான் எனக்குள்ளே பேசிக்கிறேன். அப்போ இந்த துன்பமே எனக்கு போதுன்னு தோணுது.
இந்த வாழ்க்கையில நான் இருக்க வரையும் இந்த துன்பத்தை பிடிச்சே நான் மேலே ஏறி வந்துடுவேன். ஆனா எனக்கு இந்த இன்பங்கிறது வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இப்ப இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். எதை வேணான்றமோ அதான் வரும். இது இந்த உலகத்தோட இயல்பு. சாமி எனக்கு இன்பம் வேணான்னா நீ வேணான்னா ஏன் வேணான்ற? வேணுன்றதை கேளு. எல்லா மகானும் என்ன கேட்டுறாங்கன்னா எனக்கு இன்பம் வேணாம் கேட்கல, சாமி எனக்கு துன்பத்தை கொடுன்னு கேட்டுக்கிறான். துன்பத்தை கொடுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு துன்பம் வராமல் இன்பம் வரும். ஆனால் சாமி எனக்கு இன்பத்தை கொடுனா துன்பம் வந்து சேரும். ஒளியும் நிழலும் போல, ஒளியும் இருளும் போல ஒன்று தொடர்ந்து ஒன்று வரும். எனக்கு இது வேணான்னா ஓஹோ நான் கொடுத்த வாழ்க்கை வேணாம் நீ முடிவு பண்ணுறியா, இப்போ கொடுக்குற என்ன பண்ண போகிற அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். இங்கே இறைவன்கிட்ட வேண்டும் போது வேணான்றதை பற்றி நம்ம ஏன் வேண்டுவானே? எனக்கு எது வேணும்? அடி வாங்கும் போது நான் நானாக இருக்கிறேன், அப்போ என்னை இன்னும் நல்லா துவச்சி போடு கேளு. அவங்ககிட்ட தைரியமா உரிமையோட கேளு. வேணான்றதை ஏன் போய் கேட்கணும்? வள்ளலார் கேட்கிறாரு, ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்லுவார், உறவு கலவாமை வேண்டும். என்ன கேட்டார் அவரு? வேணாண்ணா கேட்டாரு. எது வேணுமோ அதை கேட்பாரு. அப்புறம் நம்ம என்ன வள்ளலாரை பார்க்குறோம்? அப்போ இறைவன்கிட்ட ஏதாவது வேண்டிக்கணும்னா நமக்கு எது வேணும், எது வந்தால் நாமளாக இருப்போமோ அதை வேண்டி வாங்கிக்கணுமா. வேணான்றதை நம்ம திரும்பி பார்க்கவே வேணாம். அது நம்மளை ஏமாத்திரும். அது ஒரு கனவு உலகம். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எது வேணும் இனிமேல் இருந்த? எனக்கு இந்த துன்பமே போதும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அதேதான். சரியா? சரி. நல்லது, சந்தோஷம். ஆத்மானுக்கு ஆத்மா.